ஹாய். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீரியஸாவும் கொஞ்சம் எனக்கே கொஞ்சம் மனசு கஷ்டப்பட்டு, ஐயய்யோ! நம்ம என்னடா இந்த அளவுக்கு இருக்கோமா? அப்டின்ட்டு ஒரு மாதிரி ஒரு கில்ட் ஃபீல் கொண்டு போனது. அப்புறம் எனக்கு ஒரு டொய்ன்னு என் மண்ட மேல ஒரு கொட்டு வச்ச ஒரு விஷயங்கள் இதெல்லாமே நான் ஷேர் பண்ணோம். அதாவது என்னன்னா, லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா, நாங்க எங்க ஊர்ல தம்பிக்கலை ஐயன் கோவில்னு ஒண்ணு இருக்கு. அது நான் சின்ன வயசுல போயிருக்கேன். அங்க ஏதாவது விஷக்கடி, பூச்சிக்கடி இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு தண்ணி குடுப்பாங்க. அத வாங்கி சாப்பிட்டோம் அப்டின்னா, நமக்கு அந்த பூச்சி, அந்த அந்த விஷம்லாம் போயிடும் உடம்புல இருந்து. அப்டின்ற மாதிரி அது சின்ன வயசுல அப்டி போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ ரீசென்ட்டா தான் நான் போனேன். நம்ம இது ஏன் நான் சொல்றேன், இப்ப இம்மீடியட்டா இப்ப இத ஏன் நான் சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், ஹேப்பியா அப்படியே ஜகஜோதியா பேரானந்தத்துல வாழணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர, அதெல்லாம் எங்க நமக்கு இல்லாம போகுது? வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா ஏன் அது நினைப்பாவே இருக்கு அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறதுக்கு நம்ம நன்றி சொல்றது கிடையாது. இது எத்தனையோ பேர் சொல்லியிருக்கலாம், நானும் சொல்லியிருக்கலாம், உங்களுக்கேவும் தெரிஞ்சா கூட, அடிக்கடி டெய்லி அண்ட் டெய்லி அலார்ம் வச்சு நமக்கு நம்மள ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. சரிங்களா? நம்ம ரொம்ப நன்றி உணர்வோட இருக்கணும். கிரேட்ஃபுல்னஸ், அந்த கிரேட்ஃபுல்லா மட்டும் நீங்க இருந்து பாருங்க. உண்மையிலேயே சொல்றேன், நீங்க எந்த மெத்தடும் பண்ண வேண்டாம். அதுக்கப்புறமா எதுவுமே பண்ணவே வேண்டாம்னு நான் சொல்வேன். அந்த கிரேட்ஃபுல்னஸ்லயே உங்களுக்கு ஒரு மெத்தட் பண்ணி உங்களோட ஆசையெல்லாம் நினைச்சு பார்க்கும் பொழுது ஒரு எமோஷன் பாசிட்டிவ் அப்படியே ஹைப் பவரிங் இல்லையா? அந்த ஹைப்பர் அந்த ஒரு ஃபுல் ஃபிளட்ஜ்டு ஹாப்பினஸ் உங்களால அந்த கிரேட்ஃபுல்லா இருக்கும் பொழுதே உங்களுக்கு கொண்டு வர முடியுது அப்படின்னா, நிஜமாவே சொல்றேன், பிரபஞ்சம் உங்களுக்கு தான் அள்ளி குடுக்கும். வேற யாரு உட்கார்ந்து நான் மாங்கு மாங்குன்னு மெத்தட் பண்ணி மாங்கு மாங்குன்னு மெடிடேஷன் பண்ணி பிரம்ம முகூர்த்தம்ல எந்திரிச்சு அடடா ஆஹா ஓஹோன்னு என்ன பண்ணாலும் எனக்கு கிடைக்க வாய்ப்பில்ல. சரிங்களா? ஆனா கிரேட்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படின்னா, எதுவுமே இதெல்லாம் பண்ணலைன்னா கூட கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். இத திரும்ப நான் ஏன் சொல்றேன்னா, என் வாழ்க்கையில நான் அப்படி நீங்க நெறைய பார்த்திருக்கீங்களான்னு தெரியல. ஆனா நான் பார்த்த ஒரு விஷயம், நான் பார்த்த ஒரு ஒரு ஆட்டுக்குட்டி. அது பார்த்தீங்கன்னா, வீடு கூட்டுற தொடப்பக்கட்டை இருக்கு இல்லையா? அது மேல அந்த ஆடு படுத்துட்டு இருக்கு. எங்க வீட்டுக்காரர் எனக்கு சொல்றாரு, அந்த ஆட்டுக்கு கால் ஒரு மாரி இருக்காட்டிருக்கு. அதனால அது அப்படி படுத்திருக்கு. ஏதோ சம்திங் சொல்றாங்க. நான் கால் ஒரு மாரி இருக்கு அப்படின்னோன, நான் என்ன நினைச்சுட்டேன்னா, ஏதாவது அடிபட்டுருக்கு. அதனால கட்டு போட்டனால அது படுத்திருக்கு போல அப்படின்ட்டு நான் போய் பார்த்தேன். எனக்கு அது ஒரு ரொம்ப பெரிய ஆடு கூட கிடையாது. அது குட்டி ஆடுங்க. கருப்பு கலர் அவ்ளோ அழகா இருக்கு. மறுபடியும் எனக்கு அந்த அனிமல்ஸ் எல்லாம் பக்கத்துல தொட்டு பார்க்கறதுக்கு, அப்புறம் என் கிட்ட வந்தாலும் உண்மையிலேயே பயம் தான். நான் அதெல்லாம் பெருசா நான் அதுலலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனா தூரமா இருந்து பார்ப்பேன், என்ஜாய் பண்ணுவேன் அவ்வளோதான். ஆனா அந்த குட்டி ஆடு அப்படி படுத்துட்டு இருக்கு. அது அந்த போலியோ அட்டாக் ஆன மாரி இருக்குங்க. அது அது எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, நான் அது ஏன் இப்படி படுத்துட்டு இருக்குன்னு கொஞ்சம் பக்கத்துல போய் பார்த்தேன். தெய்வமே அது அப்படியே எந்திரிச்சு அந்த தொடப்பக்கட்டையில படுத்துட்டு இருக்கு. அப்படியே எந்திரிச்சு 4 கால் இருக்கும். முன்னாடி 2 கால இப்படி மடிச்சு வச்சிருக்கு. அதோட காலே இப்படி மடிஞ்சிருக்கு. குட்டியா அது பேக்ல இருக்க 2 கால வச்சுட்டு ஓடுது. நான் ஏதோ தான் பண்ண வரேன் அப்படின்னு நினைச்சு அது பயந்துட்டு, அது கொஞ்சம் தூரம் ஓடி போய் அத திரும்ப போயிடுச்சு. போய் ரொம்ப தூரம் போய் அது படுத்துக்குச்சு. எனக்கு அத பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்றதுன்னா ரொம்ப வருத்தமாயிருச்சு. இப்போ நம்ம மனுஷனா இருக்கோம் அப்படிங்கும் பொழுது, நமக்கு இப்ப கையோ, காலோ இல்ல வேற ஏதாவது நமக்கு அப்படி குறைபாடு இருக்கு அப்படின்னா, நமக்கு கவர்மெண்ட்ல ஃபண்ட் பண்ணுவாங்க. நம்மளோட லைஃப பெட்டர் ஆக்குறதுக்கு, நம்மளும் மத்தவங்கள மாதிரி வாழ்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன நம்ம சொசைட்டிலயும், நம்ம கவர்மெண்ட்லயும் பண்ணி குடுப்பாங்க. ஆனா, நீங்க நெனச்சு பாருங்க, ஒரு சாதாரண ஒரு ஆடு, கோழி இதெல்லாம் பாத்தீங்கன்னா, சாக தான் போது. அது ஒரு ஒரு லிமிட் வரைக்கும் தான் அத வளர்த்துனவங்களே கொன்னு அத சாகடிக்க தான் போறாங்க. ஆனா, அதுக்கு அப்படி ஒரு விஷயம் எனக்கு அந்த ஒரு ஹேண்டிகேப்டா, ஒரு பிசிக்கலி சேலஞ்ச்டு ஒரு அனிமல்ஸ நான் லைஃப் டைம்ல அதான் ஃபர்ஸ்ட் எனக்கு அந்த ஆடுகுட்டி பாக்குறேனே, அந்த ஆட்டுக்குட்டி தான் நான் ஃபர்ஸ்ட் பாக்குறேன். எனக்கு அது ஓடுன ஓட்டம் என் மனசுல இன்னும் இருக்கு. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், எவ்வளவு கேவலமான பிறவி நானு அப்படி நினைச்சுக்கிட்டேன் நானு. அதாவது ரொம்ப கிரேட்ஃபுல்லா தான் இருக்கணுங்கிறதுல கான்ஷியஸா கிரேட்ஃபுல்லா இருப்பேன். ஆனாலும் எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கா? என்ன பண்ணலாம்? நம்ம அடுத்து ஃபர்தரா என்ன பண்ணலாம்? ஏன் நமக்கு இப்படி எல்லாம் வருது? நம்ம ஏன் கஷ்டப்படுறோம்? அப்படிங்கிற மாதிரியான அந்த தாட் ஆரம்பிக்குது. அது கொஞ்ச தூரம் டிராவல் ஆகுற அந்த ஒரு 2, 3 நிமிஷத்துக்கு கூட
நம்ம வந்து எவ்வளவு அன்கிரேட்ஃபுல்லா இருக்கோம் அப்படிங்கறத வந்து நான் அப்ப அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு, அந்த ஆட்டுக்குட்டி தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய குரு மாதிரி இருந்தது. எனக்கு அப்படியே எனக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி இருந்தது. அது ஓடின ஓட்டத்துக்கு நான் எப்படி உட்கார்ந்துட்டு நான் எப்படி ஒரு லைஃப் வாழ்றேன், அது எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. அப்ப அதோட கர்மா எப்படி இருக்கும். இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், யாராவது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கறத நீங்க கேள்விப்படுறீங்கன்னா, அவங்க லைஃப்ல அதாவது அவங்க ஃபேமிலிலயே யாருமே நல்லா இல்ல, அவங்களுமே பிறந்ததுல இருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, இப்படி எல்லாம் ஏதாவது கேள்விப்படுறீங்கன்னா, நிஜமா சொல்றேன், அவங்க வந்து புண்ணியாத்மா. அவங்களுக்கு கண்டிப்பா மறுபிறவிங்கிறது எனக்கு தெரிஞ்ச அளவுல இல்ல. ஏன்னா நம்ம பண்ணிருக்க மொத்த கர்மாவையும் நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு அழிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஜென்மத்திலேயே நம்ம கழிச்சிருவோம். அப்படி நம்ம கர்மாவை எல்லாம் கஷ்டப்பட்டுதான் அழிக்கணுமான்னு கேட்டா பொதுவா அப்படிதான் அழிக்க முடியும். நம்ம என்னதான் தர்மம் பண்ணாலும் அதெல்லாமே ஓரளவுக்கு கம்மி பண்ணி, அதாவது இப்போ நம்ம அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு அழிக்கிறத விட ஓரளவுக்கு நம்மளே பேலன்ஸ் பண்ணிக்க முடியற மாதிரி ஒரு அப்படி கொஞ்சம் அப்படியே வந்து பாலிஷ்டா நம்ம வந்து கர்மாவா கழிக்கலாம். அவ்வளவு கஷ்டப்படணுங்கிற அதெல்லாம் தேவையில்லை. யாருக்குன்னா இத பத்தி தெரிஞ்சு அந்த அவேர்னஸ் வந்து ஸ்பிரிச்சுவல்னா என்ன, நம்மளோட கர்மா எப்படி ஒர்க் ஆகுது, நம்ம ஒரு காரியம் பண்றோம்னா அந்த காரியத்தோட விளைவு நாளைக்கு வேற எங்க போய் நிற்கும், அது யாரை பாதிக்குதுங்கிற அளவுக்கு நீங்க யோசிச்சு பண்ணும் பொழுது உங்களுடைய கர்மா தாக்கம் கண்டிப்பா குறையும். ஆனா அதெல்லாம் தெரியாம சும்மா நார்மலா இருப்பாங்க இல்லையா, யாரையாவது பார்த்தா அவனுக்குலாம் வேணும், அவன் பண்ணது கொஞ்சமா நஞ்சமா அவ்வளவு பாவம் பண்ணாலும் அவனுக்குலாம் கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரியான வார்த்தைகளை நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுடைய கர்மால கண்டிப்பா பாதி வந்துரும். அந்த சின்ன பிள்ளையில சொல்லுவாங்க, கால்ல இருந்து யார் கால்லயும் விழக்கூடாது, அப்படி கால்ல விழுந்தா நம்ம செஞ்ச சாரி, சீமாத்துல அடிக்கிறதோ இல்ல தெரியாம சீமாறு கூட்டும் போது யார் மேலயாவது பட்டுருச்சு அப்படின்னா இதை சொல்லுவாங்க, நீ போய் அவங்களை தொட்டு கும்பிடு, ஏன்னா வந்து அப்படி பட்டுருச்சுன்னா நம்ம செஞ்ச பாதி புண்ணியம் அவங்களுக்கு போயிரும், அவங்க செஞ்ச பாதி பாவம் நமக்கு வரும் அப்படிம்பாங்க. இது அந்த ஒரு சீமார் விஷயத்துக்காக சொன்னது கிடையாது. பெரியவங்க வந்து நமக்கு இந்த மாதிரி ஒருத்தர் நம்ம மேல கால் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க. ஆனா இது உண்மை. நீங்க ஒருத்தவங்கள இழிவா பேசுறீங்க, ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப அன்கிரேட்ஃபுல்லாவும் ஒரு அன்கைண்டா நடத்துறீங்கன்னா கண்டிப்பா அந்த கர்மா நம்மளை பாதிக்கும். உண்மையிலுமே சொல்றேன், எனக்கு அந்த கோவில்ல கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்னால சொல்லவே முடியாது. முருகா அப்படி ஒரு எனக்கு வந்து இப்ப நினைச்சாலுமே எனக்கு ஒரு மாதிரி அழுகையே வந்துடும் அந்த ஆட்டுக்குட்டியை நினைச்சு பார்த்தனாவே. எங்க அம்மா அதை போட்டோ வேற எடுத்து வச்சிருந்தாங்க அவங்க போன்ல, அதை நான் டெலீட் கூட பண்ணிட்டேன், என்னால அதை பார்க்க வேண்டாம் அப்படின்னுட்டு. நீங்க அந்த ஆட்டுக்குட்டி பாருங்க, அதுவே போறது சாகதான் போகுது. ஆனா அது இந்த மாதிரி அந்த பிறப்புல பிறந்திருக்குன்னா அது எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். எங்க அம்மா அந்த ஆட்டுக்குட்டிய போட்டோ வேற எடுத்து வச்சிருந்தாங்க. நான் வந்து ஆனா அதை பார்க்கல. அதாவது அதோட பிறப்பு பாருங்க, இந்த ஜென்மத்துல ஆடா பிறக்கணும், பிறந்து இப்படி ஒரு பிசிக்கலி சேலஞ்ச் ஆடா பிறக்கணும், நீ எப்படியும் சாகதான் போற, ஆனாலும் உனக்கு இப்படி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நீ சாகணும் அப்படின்லாம் இருக்கு இல்லையா. அதுலயும் இன்னொன்னு என்னன்னா, அந்த கோவில்ல கேட்டப்ப இந்த மாதிரி இருந்ததுன்னா கொண்டு வந்து அந்த அந்த கோவில்ல விட்டுருவாங்களாம். அவங்கனால வச்சு பாத்துக்க முடியாது, அப்படி கொண்டு வந்து விட்டுருவாங்களாம். அது பாட்டுக்கு தனியா இருக்குங்க. மத்த ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா கூட்டமா நடந்துகிட்டு இருக்காங்க ஜாலியா. ஆனா அது எதுவுமே பண்ண முடியாம அது பாட்டுக்கு இருக்கு. அதெல்லாம் பார்த்து நான் வந்து நான் மட்டும் இல்ல, நீங்களுமே ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருங்க. நமக்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்துக்குமே நீங்க கிரேட்ஃபுல்லா இருக்கணும். நீங்க விடுற மூச்சு காத்துக்கா இருக்கட்டும், உங்க ஹெல்த்துக்கு, உங்க வீட்டுக்கு, உங்களுக்கு யார் ஏதாவது ஒரு வகையில வந்து யாராவது, அதாவது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல, எனக்கு இந்த ஆளை ஜென்மத்துக்கு நான் மூஞ்சிலேயே முழிக்க கூடாதுன்னு நினைக்கிற அளவுக்கு யாராவது இருந்தாங்கன்னா கூட அவங்க மூலமா நீங்க எதையோ உங்க லைஃப்ல வந்து ஒரு லெசன் கத்திருப்பீங்க. அதுக்கு நீங்க கிரேட்ஃபுல்லா இருங்க. அப்படி இருக்க அவங்கள வந்து வெறுக்காதீங்க, திட்டாதீங்க. இது எல்லாமே நான் ரொம்ப அப்படியே எனக்கு வந்து ஆடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியான விஷயம். அந்த கருணைங்கிறத பாத்துக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். அந்த இயற்கைக்கு வந்து அந்த இவன் நல்லவன், இவனுக்கு நிறைய தரணும், இவன் கெட்டவன், இவனுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்லாம் கிடையாது. நம்ம என்ன பண்ணிருக்கோமோ அது உனக்கு வரும். அது அவ்வளவுதான். அந்த இடத்துல அவ்வளவுதான். நம்ம தான் சொல்லுவோம். இப்ப வேற யாராவது இருந்தா என்ன சொல்லுவாங்க, ஆடை போய் இப்படி படைச்சிருக்கானே, அந்த கடவுளுக்கு அறிவு இருக்கா, கொஞ்சம் கூட கருணையே இல்லை, இதனாலதான் எனக்கு கடவுள் மேல கோபம் வருது. கடவுளோட வேலை வந்து இப்படி எல்லாம் படைச்சு இப்படி உனக்கு பார்த்து கணக்கு பார்த்து பண்ற வேலை அவரது கிடையாது. அத நீங்க புரிஞ்சுக்கணும். நம்ம பண்றதுக்கு தான் நம்ம ஒரு பிறப்புலையும் ஒரு மாதிரியான வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்கோம். சோ அடுத்த ஜென்மத்துல உங்களுக்கு இதே மாதிரி ஒரு மனுஷனா பிறக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா எந்த அளவுக்கு புண்ணிய காரியம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் நன்றி உணர்வோட இருங்க. தேங்க்யூ.